ஒரு நல்ல ஹெல்தியான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணோன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப பாப்புலர். பச்சை பருப்பு, அதாவது க்ரீன் மூங் தால் வச்சு பண்ணுற ஒரு உப்மா. நான் இன்றைக்கி ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் மூங் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மூங் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஓவர் நைட் சோக் பண்ணிக்கணும். காலையில் எழுந்து அது தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அதை அரைக்கணும். ஸ்ப்ரவுட்டட் மூங்குன்றதுனால அது ஒரு கப், அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகா, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, உப்பு இது போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை அப்படியே இட்லி பானையில் போட்டு வேக வைப்பாங்க ட்ரெடிஷ்னலாக. நான் இன்றைக்கி கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட்காக கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கேன். ரவையோ இல்லை இட்லி ரவை, கோதுமை ரவை, இப்படி எது வேணால் உங்களுக்கு தேவைன்னா சேர்க்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைண்டிங்காக ரவை சேர்த்துருக்கேன். ஸோ தட் அதில் இருக்கிற அந்த ஈரப்பதமாக அது கொஞ்சம் எடுத்துடும். அது போட்டு இட்லி பானையில் ஒரு 6 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கையால் அதை உதுத்து விட்டிங்கன்னா உதிரி உதிரியாகிடும். அப்படி இல்லைனாலும் மிக்சியில் பல்ஸ் மோடில் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் உதிரி உதிரியாக வரும், இன்னுமே ரொம்ப நல்லா வரும். பட் கண்டிப்பாக ஆறி இருக்கணும். ஆறி இருந்தால் தான் அது உதுக்க முடியும், கை வச்சோ இல்லை மிக்சிலேயோ. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். ப்ளஸ் இதையும் உதுத்து ரெடியாக வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சு தேங்காய் எண்ணெய் ப்ரிஃபரபிள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் பெருங்காய பொடி, கருவேப்பிலை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, கருவேப்பிலையும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உதுத்து வச்சுருக்கிற மூங் தால் உசிலியும் அது கூட சேர்த்து நல்லா பெரட்டிட்டு இது கூட ஒரு ஸ்பெஷல் பொடி நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா 2-3 சேர்த்து வச்சு அதை பொடிச்சு அது கூட இந்த உப்புமா கூட சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சர்வ் பண்ணலாம். இது ஒரு கோகனட் சட்னியோடையோ இல்லை வெறும்னவேவோ அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ஹை ப்ரோட்டீன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்தி ரெசிபியில் திருப்பி பார்க்கலாம். பாய்.